அந்த ஊருக்கு வெளியே யாருமே போகாத ஒரு பழைய பேய் பங்களா இருந்தது. இரவு வந்தா அந்த பங்களா வானத்தையே தொடும் மாதிரி ஒரு மாபெரும் பேய் எழுந்து நிற்கும்னு சொல்வாங்க. ஒரு நாள் அதே முகத்தோற்றம் கொண்ட 2 சிறுவர்கள், அண்ணன் கிஷோர், தம்பி மிதுன், அந்த பங்களா பக்கமா விளையாட போயிட்டாங்க. திடீர்னு காற்று நின்னுச்சு, மரங்கள் அசையாம நின்னுச்சு. அப்போதான் வானத்துக்கு சமமான அளவுல செம்ம சிவப்பு கண்கள் ஒளிரும் மனித உருவம், ஆனா மனிதனில்ல, அந்த அகோர பேய் பங்களாவிலிருந்து மெதுவா வெளியே வந்துச்சு. அம்மா, அண்ணா 2 பேரும் நடுங்க ஆரம்பிச்சாங்க. பேய் கையை நீட்டுச்சு, முழு வானமும் அதோட சத்தத்தால நடுங்குச்சு. அந்த நேரத்துல தான் அவர்களுக்கு துணையா இருந்த ஒரே மனிதன், அந்த ஊர்ல இருந்த பழைய சித்தர் தாத்தா, திடீர்னு முன்னாடி வந்தார். அவர் சொன்னார், பயப்படாதீங்க, இது சாதாரண பேய் இல்ல, இந்த பங்களாவை காக்குற பழங்கால காவல் பேய். அந்த பேய் சிறுவர்களை தாக்கல, மாறா அவங்கள பார்த்து ஒரு கனமான குரல்ல சொன்னது, இந்த பங்களாவுக்குள் தப்பா வந்தவங்க தான் என்ன பார்க்க முடியும். சித்தர் தாத்தா மந்திரம் சொன்ன உடனே பேய் மெதுவா வானத்தோட கலந்துச்சு. அடுத்த நாள் முதல் அந்த பேய் பங்களா யாருக்கும் தெரியாத ரகசியமாக மாறுச்சு. ஆனா இன்னைக்கும் இரவு வந்தா அந்த 2 சிறுவர்களுக்கு மட்டும் சிவப்பு கண்கள், வானத்தை மூடும் பேய் கனவுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.